தமிழ்நாட்டோட வெள்ளை அறிக்கை வெளியாயிடுச்சு. நம்ம ஒவ்வொரு வீட்டோட வெள்ளை அறிக்கை எப்போ வெளியாக போகுது? நம்ம வீட்டுக்கு வெள்ளை அறிக்கை தயார் செஞ்சு, எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு வருது, எவ்வளோ நம்ம முதலீடு செய்கிறோம், எவ்வளோ தேவையில்லாத செலவெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பகுப்பாய்வு செஞ்சால் தான் நம்ம முன்னேற முடியும். ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம நிதி பிரச்சனையில் தான் ரொம்ப சிக்கி தவிக்கிறோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் மட்டும் இல்லை. நம்ம ஒவ்வொரு வீடுமே அப்படி தான் சிக்கி தவிக்குது. எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் எல்லாமே கடன்லேயே கடனை கட்டுறதுக்கே போயிடுதே, அந்த மாதிரியும் ஒன்றும் சேர்த்து வைக்க முடியல அப்படின்றதும் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் கேட்குற புலம்பல் தான். நான் இந்த வீடியோவில் முடிவில் ஒரு சின்ன ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் உட்காந்து அந்த நிதி மேலாண்மைக்கு என்ன பண்ணலான்ட்டு ஒரு வெள்ளை அறிக்கை ரெடி பண்ணுங்கள். எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு வருதுனால, ஓகேவா? டிவிகே அரசாங்கம் வெள்ளை அறிக்கையை நேற்று வெளியிட்டுட்டாங்க. அதோட நம்பர்ஸு, வெள்ளை அறிக்கையில் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் நியூஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வெள்ளை அறிக்கையில் வெற்றி அறிக்கைன்னு முன்னாள் நிதியமைச்சர் சொல்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது அதில் இருக்க நம்பர்ஸ் என்ன? கடன் ஆக்சுவலாக கடன் 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அவங்க கேரண்டி கொடுத்தது, உத்தரவாதம் கொடுத்தது எல்லாம் சேர்த்து 13.18 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடனாகவே இருக்குது. வருவாயை விட செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய நிதி பற்றாக்குறை 78,000 கோடிக்கு மேலே இருக்குது. இது குஜராத், கர்நாடகா, கேரளாவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தான் அதிகம். அதே மாதிரி கடன் விகிதத்துலேயும் தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது எல்லா மாநிலங்களை விட. அதனால் பொருளாதாரத்தில் முன்னேறிய தமிழ்நாடுன்னு சொன்னதெல்லாம் சும்மா. ஆக்சுவலாக அவங்க பணத்தை வேஸ்ட் பண்ணல இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம். ஆனால் அது எப்படி செய்கிறது, எப்படி நிர்வகிக்கிறதுன்றதுல ஃபெயிலியர் ஆகிருக்காங்க. அதை நாங்கள் சரி செய்கிறதுக்கு ஊழல் இல்லாதது, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த 15% லஞ்சமாகி போயிடுது, அவ்வளோ அதிகாரிகளுக்கு லஞ்சம் போயிடுது, அதுக்கு மேலே நாங்கள் என்னதே செய்கிறது அப்படின்லாம் ஒப்பந்ததாரர்கள் சொன்னதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாங்கள் லஞ்சம் இல்லாமல் செய்யும் போது நமக்கு திட்டங்களை சரியாக இது பண்ண முடியும், எக்ஸ்பெண்டிச்சரை செலவினங்களை குறைக்க முடியும், அது மூலிமா வருவாயை அதிகரிக்க முடியும். வருவாயை அதிகரிக்கிறதுக்கான தனிப்பட்ட செயல்முறைகளும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. அதே நாங்கள் வெள்ளை அறிக்கைன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீடை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது நம்மளுடைய வருமானம். நம்ம வருமானத்துக்கு மீறி செலவாகுது. செலவு அங்கே 60,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா, வருமானம் 30,000 தான், செலவு 60,000ன்றப்போ 30,000 எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவைப்படுது. அதுதான் நிதி பற்றாக்குறை, அந்த செலவினங்கள் சமாளிக்கிறதுக்கு. அதே மாதிரி வர வருமானம் 30,000த்தில் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாட்டோட இதுபடி சம்பளம், ஓய்வூதியம், இந்த பென்ஷன்ஸ் தருது, அதுக்கெல்லாமே போயிடுது. அதுமாரி ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுலேயே போயிடுதுன்னு. நம்ம ஒரு 30,000 சம்பாதிக்கிறோன்னா, நம்ம வாங்கின கடனுக்கே வட்டி கட்டி கையில் ஒன்றுமே நிற்க மாட்டேங்குது, நம்மளே புலம்புவோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? வெள்ளை அறிக்கை நம்ம வீட்டுக்கு ரெடி பண்ணணும்ல. உட்காந்து பொறுமையாக யோசித்து நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, நம்ம எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம், எதுக்கு எவ்வளோ கடன் எதுக்கு அதிக வட்டி கட்டுறோம், எதுக்கு கம்மி வட்டி கட்டுறோம், சேமிப்பில் எவ்வளோ வைக்கிறோம், புதுசாக நம்ம வீட்டை முன்னேற்றத்துக்காகவோ நம்ம குழந்தைங்களோட படிப்புக்காகவோ எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம வருமானத்துக்கு மீறி எந்த அளவுக்கு செலவு இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். என்னென்ன தேவைகள் இருக்குது, எதுலெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களோட முன்னேற்றத்துக்கு இன்னும் என்னென்னலாம் அவங்களுக்கு பண்ணணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும், எல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த வெள்ளை அறிக்கை. அதுக்கு உதவும். நம்ம வீட்டுக்கும் வெள்ளை அறிக்கை ஒன்று ரெடி பண்ணுங்கள். எல்லாருமே ரெடி பண்ணி அது மூலிமா ஒரு திட்டமிடல் பண்ணி எதுலெல்லாம் செலவினங்களை குறைக்கலாம், எங்கெல்லாம் தேவையில்லாத செலவாகுது அதெல்லாம் பார்த்து, எங்கெல்லாம் நம்ம அதிகமாக வட்டி கட்டுறோம் அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம வீட்டோட நிதி மேலாண்மையை ஃபஸ்ட்டு நம்ம சரி செய்யலாம். கவர்மெண்ட்டு அவங்க ஊழல் உழைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பிறக்கிற குழந்தை மேலேயுமே 1.28 லட்சம் கடனாக இருக்குது தான். அதை சரி பண்ணுறோம், இப்போதைக்கு இது இருக்குது நிலைமை, எங்களால் சரி பண்ண முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இந்த மாதிரியான ஒரு நியூஸ் பரவலாக பரவும் போது நம்ம வீட்டிலலாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, நமக்கு எவ்வளோ சேமிப்பு இருக்குது, நமக்கு வருங்காலத்துக்கு என்னெல்லாம் தேவை, நம்ம குழந்தைகளோட வளர்ச்சிக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு திட்டமிடல் பண்ணி நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை நம்ம ரெடி பண்ணி அது மூலிமா ஒரு பொருளாதார திட்டமிடலை பண்ணி முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கணும். அதுக்கு நம்ம என்னென்னு யோசிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது இந்த நேரத்தில். இதுதாங்க நம்ம என்ன பண்ணணும்னா, உட்காந்து பொறுமையாக எழுதணும். என்னெல்லாம் இருக்குது, நம்மளுடைய வருமானம் எவ்வளோ, குடும்ப வருமானம் எவ்வளோ, ஒரு தனிநபரை சார்ந்து மட்டும்தான் இருக்குதா, நம்ம குடும்பத்தில் எல்லோரும் சம்பாதிக்கிறோமா, எத்தனை பேர் சம்பாதிக்கிறோம், டோட்டல் வருமானம் எவ்வளோ, அதில் எவ்வளோ செலவு போகுது, அதில் தேவையில்லாத இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, இந்த தேவையில்லாத அடிக்கடி ஹோட்டல்ஸில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ,
இல்லை நம்ம ஒரு இதுக்கு ஃபீஸ் கட்டுவோம் ஆனால் போகவே மாட்டோம், நம்ம தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிக்கிறோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத இடத்துல ஃபீஸ் கட்டுறது அதிகமாக, அதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ கம்மி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். அடிக்கடி தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கி வாங்கி வைக்கிறதெல்லாம் கூட குறைச்சிட்டு என்ன பண்ணலான்னு பாருங்கள். அதே மாதிரி காப்பீடு திட்டமெல்லாம் ரொம்ப முக்கியம். வருங்கால திடீர் அவசர தேவை சேமிப்பெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சேமித்து வைங்க. இதெல்லாம் பாருங்கள். இதை பார்த்து ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. இது சும்மா ஒரு இதுதான் என்னோடய பார்வையில் நான் ரெடி பண்ணது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை, என்னெல்லாம் தேவையில்லாத செலவுன்றதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அந்த வெள்ளை அறிக்கையை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். உட்காந்து ரெடி பண்ணி அது மூலிமா ஒரு திட்டமிடல் செஞ்சு சீக்கிரமாக இந்த பொருளாதார தடைகளெல்லாம் விட்டு இந்த எப்படா இந்த கடன் தொல்லையிலேருந்து வெளியில் வருவோம் அப்படின்ற ஏக்கத்தெல்லாம் விட்டு சரியான திட்டமிடல் மூலிமா சரியாக உங்களுடைய வருமானத்தை செலவை எல்லாம் நிர்வகித்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.